ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 14வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும் இந்த 14வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகி 2வது ட்ரைமஸ்டரில் 2வது வாரத்தில் இருக்கீங்க. உங்களோட கர்ப்ப காலத்தில் 2வது ட்ரைமஸ்டரில் குழந்தையின் அசைவை உணர தொடங்க ஆரம்பிப்பீங்க. இந்த வாரத்தில் உங்களோட வயிறு மேடாக தெரிய ஆரம்பிக்கும். 2வது ட்ரைமஸ்டரில் குழந்தையின் வளர்ச்சி வேகமாக இருக்கும். குழந்தையின் அசைவு அதிகமாக ஆரம்பிக்கும். குழந்தையோட கண்கள் நகரத் தொடங்கும். இந்த வாரத்தில் குழந்தை கசப்பு, கோபம் போன்ற உணர்வை கொண்டிருப்பாங்க. குழந்தையோட சிறிய கை கால்கள் வளைக்க கற்றுக்குவாங்க. இந்த வாரத்தில் அவங்களோட கையை வச்சு அவங்க வாயில் சக் பண்ண ஆரம்பிப்பாங்க. குழந்தைக்கு வாசனை, சுவை உணர்வும் உருவாகும். இந்த வாரத்தில் குழந்தையோட தோல் கடினமாக இருக்கும். குழந்தையோட உடம்பில் ரோமங்கள் வளர தொடங்கும். இனி வர்ற ஒவ்வொரு வாரமும் குழந்தையின் வளர்ச்சி வேகமாக இருக்கும். குழந்தையோட பிறப்புறுப்பு முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த 14வது வாரத்தில் குழந்தையின் அளவு எலுமிச்சம்பழம் அளவு இருக்கலாம், இல்லைன்னா கிவிப்பழம் அளவு இருக்கலாம். குழந்தையோட தலை முதல் கால் வரைக்கும் 3லேருந்து 4 அங்குலமாக இருக்கலாம். குழந்தையோட வெயிட்டு 50 கிராம்லேருந்து 60 கிராம் வரைக்கும் இருக்கலாம். குழந்தை இந்த டைமில் சீராக வளர்ந்து வருவாங்க. குழந்தையோட அசைவை நன்றாக உணர முடியும். இந்த வாரத்தில் போன வாரம் வரைக்குமே குமட்டல்ன்ற உணர்வு இருந்திருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு. உங்களுக்கு ஏற்படக்கூடிய பசியை விட இப்போ சற்று அதிகமாகவே இருக்கும். பசி ஏற்படக்கூடிய டைமில் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. 2nd ட்ரைமஸ்டரில் கால்களில் தசைப்பிடிப்பு ஏற்படும். ஒரு சில பெண்களுக்கு இரவில் அடிக்கடி கால் பிடிப்புகள் ஏற்படும். தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் காலை நீட்டி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தூங்குனீங்கன்னா கால் பிடிப்பு இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரிக்கு அதிகமாக தண்ணி குடிக்கும் போது இந்த கால் பிடிப்பு இல்லாமல் இருக்கலாம். உங்கள் பாதங்களில் ஷார்ப்பான பெயின் இருந்துச்சுன்னா மசாஜ் செய்யுங்க. அது மாதிரிக்கு வெதுப்பான நீரில் குளிச்சுட்டு நீங்கள் தூங்க போகலாம். அப்போ நல்லா தூக்கம் வரும். உங்கள் மார்பகங்களில் கசிவு ஏற்படலாம். உங்கள் மார்பகங்களில் தடினமான மஞ்சள் நிற பொருள் கசிவதை நீங்கள் நன்றாக பார்க்கலாம். இதை கொலஸ்ட்ரம்னு சொல்கிறாங்க. குழந்தை பிறந்த சில நாட்களுக்கு குழந்தைக்கு ஊட்டமளிக்கும் ஒரு உணவாக தாய்ப்பால் இருக்கும். இது எல்லாத்துக்குமே பொதுவானது தான். நீங்கள் கன்சீவ் ஆகி 14வது வாரத்தில் கூட வரலாம். இது நார்மல் தான். முன்னாடி சொன்ன மணிக்கு மலச்சிக்கல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கலாம். கர்ப்ப காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி மாறும். அதனால் சளி, காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா வழக்கத்தை விட அதிகரிக்கும். இதனால் காய்ச்சல் தடுப்பூசிலாம் போட்டுக்கணும். உங்களோட எடை கரெக்டான லெவலில் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த டைமில் மைல்டான வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. பிறண்டு படுக்காமல் ஒன் சைடாக இடது பக்கம் படுங்க. எந்திரிச்சு உட்காந்து வலது பக்கம் படுக்கலாம். இப்படி படுக்கும்போது உங்களோட குழந்தைக்கு ரத்த ஓட்டம் சீராக போய் குழந்தையோட மூளை வளர்ச்சி கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.